வாசக்கால் வைக்கும்போது கரெக்டாக விநாயகர் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதை தான் இப்போ ஆரம்பிச்சோம். போன தடவை எடுத்துருவாங்க விளக்கு கூட எடுத்துருவோம் இல்லையா காமாட்சி விளக்கு. லட்சுமி 5 பேர் இருக்கிறோமா இங்க? 5 பேருனா லேடிஸா? ஆமா அதோட சேர்த்து 5 பேர். 1 2 3 4 5 கடைசியில் வந்து என்ன எடுத்துட்டு வரல? விளக்கு எடுத்துட்டு வரல. நிறைய வேணுமே பூசா. ஒரு பாலிஷ் போடுறது சும்மா பொட்டு மட்டும் வச்சு. இல்ல பாலிஷ் ரொம்ப போட வேணாம். அப்படியா? அங்கங்க வச்சா இன்னும் கொஞ்சம் குங்குமம் கூட வச்சிடறோம். குங்குமம் கொடுப்பா. குங்குமம் நெத்தில இருக்கு நிறைய. கொஞ்சம் தண்ணி இருக்கு. 5 பேர் இருக்கோம். விளக்கு மட்டும் ஏற்றி வை முதல்ல. விளக்கு ஏற்றிட்டு 5 மொத்தம் 9 வரணும். ஆமா இதுல பாத்துனக்கா 3 வைங்க. இதுல சென்டரா 1 வைங்க, மேல 1 வைங்க. அதே மாதிரி சென்டரா 1 வைங்க, இந்த பக்கம் வைங்க. இதுல 3 அப்படியே சொல்லி போதும். விளக்கு ஏற்றிட்டு வைக்கணுமா? விமல் எங்க வந்துட்டு இருக்கான்? மாட்டியிருப்பாங்க. எவ்வளோ லைனு அங்கே கோயிலில்? வாங்க யார் வரணும்? வா நம்ம ஆரம்பிக்கிறோம். வா மஞ்சள் குங்குமம் 2 பேர் இருக்குல்ல. இது இல்ல முதல்ல மஞ்சள் குங்குமம் வச்சலாம். அடுத்தது தீபாராதனை. வைராஜி நீ வை முதல்ல இது வை. நீ வா வை. சாமியை நினைச்சு எல்லாரையும் நினைச்சு வை. மாமனார் எல்லாரையும் நினைச்சு வை. முதல்ல உங்க மாமனார் நினைச்சுக்கோ, உங்க சாமி எல்லாம் நினைச்சுக்கோ. போதுமா? அவை குங்குமம் வைக்கும் போது எல்லாருமே கையில தொடுங்கம்மா. மேல எட்டாது. அவ்வளோதான். உங்க அக்கா மேலே இருக்கும். கருப்பு சோப்பு வாங்கம்மா வாங்கம்மா யாரு வெயி குங்குமம் வை. அது 9 வந்துச்சா பாரு முதல்ல. அது வந்து 6 7 9 வை. இங்க தானப்பா கை எத்தனை வரைக்கும் வை. பரவாயில்ல சரிண்ணே. உங்க வை. வா அங்க ஒரு குங்குமம் வை. மேல மஞ்சள் வச்சு எது அங்க வை. தெரியலையா? சரி இன்னொருத்த ஆராதியா அந்த அவங்க இருக்காங்க. இந்த லாஸ்ட் ராஜி சென்டர்ல சொல்லிட்டே வைனா 10 மாடி வரணும் அப்படினு சொல்லிட்டே வை. கையில தூக்குன மாதிரி வை. குழந்தை பிடிச்ச மாதிரி வை. டர்னிங்ல வேணா இங்க வை. இங்க வச்சு வை. எங்க வை. வெட்றல வை. அந்த இடத்துல நான் ஐட்டா நிக்கிறீங்களா ஐயா? வேதா வர ஃபோன் பண்ணாங்க. எனக்கு மட்டும் கால் பண்ணுவாங்க. வரணுமா ஏத்து வா. வேதாண்டி ஃபோன் அடி. வரேன் நாங்க பாக்குற. அதுதான் லொகேஷன் வாங்களே நேரம். ஏத்தமா பிள்ளையாருக்கு தான பண்றீங்க. இதானே கிழக்க. பொண்ணுங்களே வாசல் வந்துச்சு. பேசன் தெரியல. போ அந்த கோல்ட் எல்லாம் வாங்கி வச்சேன். ரேணுங்க வை. யார் வேணாலும் வைக்கலாம். நீ தான் வைக்கணும். வை. மூளை உபார மூளை வை. இல்ல போடு அப்படியே நான் முடிறேன். அது மூடி வச்சிரு. பாசா எங்க வீட்டுக்கு விமலா வைங்க மூடி வரணும் போட்டு வைங்க. செல்லினே வாங்க. செல்லின் நீங்க வைங்க.
விநாயகர் முதல்ல பண்ணிடுறேன். இனிமே தான் போடுவாங்க. தொடுவா. வா, 2 பேர் காட்டு. நீங்க 2 பேரும் காட்டுங்கப்பா. அப்படி காட்டி தவை. வாங்க வாங்க. வாவேடா கற்பூரம். பாத்து பாத்து ஏறுனாங்க. நல்லா இருக்கீங்களா? பெரிய இருங்க 2 மாலை இருக்கும் அதுல. பெரிய மாலை வந்து இருக்கு. பெரிய மாலை தான். இது சின்னது நினைக்கிறேன்ல. அதுதான் சின்னது. வா வா, விநாயகர் பூஜை தான் பண்ணிருக்கோம். வா உள்ள உள்ள. ஹலோ. எப்படி இருக்கீங்க சித்தி? வாங்கம்மா. என்ன ரேட்? ரேட் டிராஃபிக் இது ராணி எடுத்துருக்கேன். நான் ஒரு தாலி கட்டி அப்புறம் ஒன்று வச்சுக்கலாம்ல. இல்ல அந்த அட்டை எரிஞ்சிரும் போகுது. ஆமா. வச்சு கீழே வச்சிருங்க போதும். அம்மா அந்த சாம்பிராணியில வச்சிருங்க. பொறுமையாக சாயுங்க. ஆமாப்பா. அது வச்சு அதுக்கு கண்ணு இந்த பக்கம் வைங்க. எது வீடு கட்டவா? வீடு கட்டல மேடம். மேடம் சாமி விஜயம் பண்ணும்போது நீங்க அங்கதான் ஊதுவத்தி வரலட்சுமி கொடுத்தேன். ஏத்து ஏத்து ஏத்து. 5 வத்தி ஏத்து. மேலேயும் வாசக்காலம். மாலை இருக்குமே இன்னொன்னு. மேல மேல பிடிச்சிட்டாங்க பாரு. யாரு இது? என்ன இது வந்து கொடி இல்லை, இது ஜாக்கெட் துணி. ஆமா அப்படி. ஆ, அது என்ன சோப்பு வெள்ளை? இல்ல இல்ல மெயின் வாசல். அதான் யோசிச்சேன் நான் கை போதும் வேணாம். மாலை முதல்ல மாலை போட்டுருங்க. உங்க மஞ்சள் அப்புறம். சரி, ஜாக்கெட் துணி வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணுமா? ஆமா சார். அதான் இருந்துச்சுல. ஆ, அப்பத்துல இருக்கு. அப்பத்துலேருந்து இந்த 3 கலர் தானா? எங்க வீட்டுக்கு வாங்க வாசக்கால் பண்ணிட்டு இருக்கோம். பூஜை பண்ணிட்டு இருக்கோம். வாசக்காலுக்கு வந்திருக்கேன். ஆ, வாசக்கால் வந்துட்டியா? நம்ம வீட்டுக்கு வாசக்கால் பண்றோம். ஏன் அழுற? யாரு எடுத்து விட்டாங்க? என்ன ஃபீல் பண்ற? வரலட்சுமி தான் எனக்கு போட்டுது. கண்ணில் தொடச்ச? எனக்கு பூஜை பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. ஆ, அதனால இவங்க பண்றதுக்கு நான் கூட நிக்கிறேன். எங்க அக்கா கரெக்டா தெரியும். வாசகால் வந்து வழிமுறை ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வாசகால் வைக்கும்போது கரெக்டா விநாயகர் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதை தான் இப்போ ஆரம்பிச்சோம். அதான் அம்மா தான் எழுப்பியிருக்காங்க. நீ தான் போய் எழுப்பியிருக்க வரலட்சுமி பழனி. காலையில எழுந்து பயந்து ஓடி வெளியே பார்த்து ஏன் என்னாச்சு? யார் எழுப்புனா? வரலட்சுமி தான் எழுப்பியிருக்கான். கனவுலையா? அம்மா வயசும் என் வயசும் ஒண்ணுதானே. என்ன தூக்கம் இருந்துரு தம்பி அப்படின்னு. வாங்க வாங்க அப்படியே வர பசங்க வரலாம். பத்ரி வந்திருக்கான். வாங்க வாங்க வாங்க. கணபதி பூஜை தான். ஹலோ சார். ஹாய். வந்தா பரவாயில்ல. வாங்க வாங்க. இது இல்ல தம்பி, இது வாட்டர் பாட்டில் வாங்க. செம்ம. நீ சாமி விநாயகரை வச்சுக்க. நீங்க டக்கு தூக்குங்க. சொல்லிட்டு இருக்கா? உதிரி பூ பூ வேற இருக்கா?
போடவே இல்லை. அண்ணன் எல்லாம் பாத்துட்டேன். ஒரு ஆள் விளக்கு, ஒரு ஆள் தண்ணி எடுத்து உங்க வீட்டுக்காரர் வருவாரு பின்னால. ஒரு லேடிஸ் தான் போனோம். வா ஓடியாப்பா வா. இங்கதான் ஜீசஸ். இப்ப இந்த தண்ணி 3 வீடு தாண்டணும். ஆமா, எடுத்து போய் வா. 3 தடவை போயிட்டு வரணுமா? ஆமா, தாண்டி அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் நினைச்சு 3 வாட்டி. கீழே பிடிக்க ராஜன் எங்க? நான் தான் புடி. நீ கீழே பிடிக்கல. புடி வா. புரியுது சார், நல்லா அவ்வளோதான். புடி. புடி வாசல புடி. அது இவங்க சொன்னாங்க. இவனா இவங்க தான் பக்கத்துல போறாங்க. சாவி வருவாங்க ஓடி. சிமெண்ட்ல வந்து இந்த கால அம்மா கால வச்சிருக்காங்க. செல்லின் ரூம் கூட்டு போங்க. அதான் சரி இந்த வெளிச்சமா நல்லா இருக்கு. நாங்க அந்த பக்கம் செவுரு சும்மா கண்ணு ஊத்துவா. ஆமா தந்துருங்க அவருக்கு. தண்ணி பாட்டில் கலந்து தண்ணி தான் வச்சுக்கணும். வடை வைக்கிட்டாடா. அது மெயினா அதுதான் சொல்லுவாங்க. பொங்கல், வடை, இட்லி, அப்புறம் பூரி, அப்புறம் கேசரி. தோசை இருக்குமே, தோசை இருக்கா? உள்ள இருந்தது ஆனியன் ஊத்தாப்ப தோசை. இல்லை இல்லை இவ்வளோ சாப்பிட முடியாது, 2 பேர் சாப்பிடலாம். நீங்க வனிதாவை தான் கூட்டு வரல. ஆமாம், ஒய்ஃபை கூட்டு வரேன் நீங்கள். சரி போயிட்டு கூட்டு வாங்க, அவ்வளோதான். இப்படி வீட்டு ஒரு ஆட்டோ போட்டு விட்றவா? போட்டு இப்போ போகிறீங்களா?